Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1165 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி பசிக்குதுன்னு பயங்கரமா புலம்பிட்டு இருந்தால, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மட்டும் அங்க இருப்பாங்க, மிச்சவங்க எல்லாம் கப்பல் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அந்த கப்பல்ல பறந்து போகும்போது கூட நம்ம பயலுக ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி எல்பேஃப்ல இருக்க வெஸ்டர்ன் வில்லேஜை காட்டுறாங்க. அங்க லூஃபிக்காகவே விருந்த ரெடி பண்ணி எல்லாமே பக்காவா ரெடியா இருக்குது. நம்ம பயலுகளும் வந்து சேர்ந்துட்டானுங்க. மெயினா நம்ம லூஃபியும் உசோப்பும் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கானுங்க. ஏன்னா இங்க வரணுங்கிறது தான் அவங்களோட ரொம்ப நாள் கனவு. உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸ் வாழ்ற ஐலாண்டுக்கு ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. அப்ப டோரியும் பிராகியும் உங்களுக்காண்டி தான் இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அவனுங்க ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா லூஃபி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உள்ள பூந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கொலை பசியில வந்தா முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு எப்படி அவன் சும்மா இருக்க முடியும். பிராகி பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பான். அதான் இவங்க எந்த சூழ்நிலையில மீட் பண்ணாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அப்புறம் எப்படியெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இவங்களால தானே முக்கியமான ஜெயின்ஸுங்கெல்லாம் இப்போ உயிரோட இருக்காங்க. ஸோ அதுக்காக நன்றி சொல்லி உங்களை நாங்க வெல்கம் பண்றோம். நீங்க என்னதான் தம்மா கூண்டு சைஸ்ல பொடிமாஸ் மாதிரி இருந்தாலும் உங்களோட அன்புக்கும் பவருக்கும் சம்பந்தமே இல்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் கடுசா இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க. அதுலயும் லூஃபி தான் கிரேட் பைரட். அது மட்டும் இல்லாம 4 எம்பரர்கள்ல அவனும் கடலோட எம்பரர் அப்படின்னு உடனே பயங்கரமா அவனுக்காண்டி கத்துவானுங்க. நமியால தாங்க முடியல. ப்ரூக்கு பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், சைஸ் அளவுக்கே உங்க சவுண்டும் இருக்குதுடான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பையதான கைடோவையும் பிக்மாமையும் போட்டு பொலந்து கட்டினா அவங்க 2 பேருமே சாதாரண ஆளுங்க இல்ல, பெரிய மான்ஸ்டர்ஸுங்க. அவங்களையே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான்னா ஸ்டார் ஹேட்டு நீ வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி அவனுக்காக எல்லாம் சேஸ் அடிப்பாங்க. ஸோ இப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பார்ட்டி ஆரம்பிக்குது. இதுல காமெடி என்னன்னா அவனுக்கு சேஸ் அடிச்சு குடிக்கும் போதெல்லாம் அதுல தெரிச்சு கீழே விழும் பாத்தீங்களா, அதை பிடிச்சி நம்மளுக்கு குடிச்சாலே வயிறு ஃபுல்லாயிரும் போல. அப்படித்தான் ப்ரூக் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்குதாமா. அப்போ ஒரு ஜெயிண்ட் ஜின்பேக்கும் ஜோரோவுக்கும் சரக்கு ஊத்த வருவான். சரக்கு தீந்து போச்சு. ஆனா கடைசியில இருந்து அந்த 2 சொட்டை அப்படி லைட்டா ஊத்தி விடுவான். அதுவே இவங்களுக்கு கிளாஸ் ஃபுல் ஆயிரும். அதே நேரம் சஞ்சி இந்த சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் காம்பினேஷனோட எல்லாம் சமைச்சிருக்காங்களே, நல்ல ஸ்கில்டான குக்கை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பொண்ணுங்க ஜெயிண்ட் எல்லாம் வந்து வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து ஜாலியா சரக்கு அடிக்கலாம்பாங்களா. நீங்க கூப்பிட்டுடா பராபரிப்படா வந்துட்டேன்னு பிச்சுக்கிட்டு போவான். லூஃபி பாத்தீங்கன்னா சாப்பாடை வேற லெவல்ல பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படியே பார்ட்டி அங்க சூப்பரா போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. அதே டைம் இப்படி பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்த நோக்கி ஒரு கப்பல் ஒன்று பறந்து வந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கவங்க பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸ்டார் ஹேட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். புதுசா ஏதாச்சும் கெஸ்ட் வந்தா இவனுக்கு எப்படி என்ஜாய் பண்றது வழக்கம் தானே அப்படின்ட்டு வந்து இறங்குவானுங்க. வந்தவனுக்கு வேற யாரும் இல்ல, சபாடி ஆக்கி பலகோல இந்த ஜெயண்ட்டை அடிமையா புடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. நம்ம பயிலுக்கு தான் காப்பாத்திருப்பானுங்கன்னு வைங்க. பேரு ஸ்டான்சன். இவனை இங்க பாப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன அன்னைக்கு இவனை பார்க்கும்போது அவனுக்கு மீசா தாடின்ட்டு எதுவுமே இல்லை. ஆனா இப்போ மீசா பியர்டுன்னு எல்லாத்தையும் பயங்கர கொடூரமா வாழ்த்தி போட்டிருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து இவன் ஹைருதீனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனையும் வேற நம்மளுக்கு காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்காக தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தவே பத்தாதுங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபி பார்த்துட்டு சரி சரி எப்படியோ நல்லா இருக்கீங்கல்ல அது போதும்பா. அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று அங்க பெருசா வந்து இறங்கும். அந்த இடமே அதிரும். ஒரு ஜெயிண்ட் தான். இவங்களை பார்த்துட்டு என்ன எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு ஒன்னு அத்தனை பேருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. வந்தது வேற யாரும் இல்ல, இவங்களோட சீஃப் ஜாரு. இவங்களே பெரிய சைஸ்ல இருக்காங்க. இவங்களை டபுளா வைக்கிற அளவுக்கு அந்த ஜாருங்கிற ஆள் இருக்காரு. இவருக்கு வயசு மட்டும் 408. ஜெயிண்ட்டுகளுக்கெல்லாம் இவரு தான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப காலங்களுக்கு வாழ்ந்த வயசான ஆளும் இவரு தான். அவரு என்ன இங்க மனுஷங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் தான் இந்த மாதிரி புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா ஹலோ சொல்ல வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம ஆளுல பாப்பாரா. இவனுங்க அப்படியே பேயடிச்ச மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. என்னடானா ஒண்ணு அவரு பெரிய சைஸ்ல மலை மாதிரி இருக்காருங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு அவர் தலைய பாருங்க, ஹெல்மெட்டுக்குள்ள கத்திய சொருகி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு தான் பீதி ஆயிடுவானுங்க. என்ன யாவும் மண்டையில இப்படி சொருகி இருக்குதுன்னு ஒண்ணு. ஆட வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஹெல்மெட்டு தான் என் உயிரை காப்பாத்திச்சும் பாரு. 2 பேரும் பார்த்துட்டு கதறுவானுங்க, மண்ட கோளாறு பிடிச்ச ஆளா இருக்கானேன்னு. அப்படியே அங்க கட் பண்ணி ஆரஸ்ட் கேசல் அப்படின்னு வெஸ்டர்ன் வில்லேஜ்ல இருக்க ஒரு கேசலை காட்டுறாங்க. அங்க 2 ஹியூமன்ஸுங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி 2 ஜெயிண்ட்டுங்க பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வருவீங்க? இப்ப நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க தெரியுமா? ஆமா நீங்க ஸ்டார் ஹேட்டோட ஆளுங்களா? அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வி. அதான் இதுக்கு முன்னாடி டெலிபோர்ட் பண்ணி ஒரு 2 பேர் அங்க வந்தாங்களே முக்காடு போட்டுக்கிட்டு, அதே ஆளுங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்தது லோக்கிங்கிற பர்சனை பாக்குறதுக்கு தான். அவர் எங்க இருக்காருன்னு இவனு 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சு
விடுவிச்சிட்டு அவனே ஒரு கிரிமினல், அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும், அவன் தான் எங்களோட கிங் ஹரால்ட கொன்னவன், எல்பேஃபோட சாபமே அவன் தான், அவன்லாம் இந்த கோட்டையில கிடையாதும்பாங்க. அப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சப்போஸ் தெரியாம அவனை விடுவிச்சிட்டா அது எங்களுக்கு தான் பிரச்சனை. உடனே அப்ப அங்க இருந்தவன் முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த ஜெயண்ட் அப்படியே ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அந்த ஜெயண்டால நிக்க முடியாம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவனை கீழே போட்டு அமுக்கும், அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். பக்கத்துல இருந்தவன் பதறுவான், என்னடாச்சு, எந்திரான்னு. அப்ப அவன் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும் போது தான் லைட்டா அந்த கூட இருக்கவனோட ஃபேஸை காட்டுவாங்க. அது நம்ம ஷாங்க்ஸ். எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ பெரிய பஞ்சாயத்து கிளம்ப போகுது. அப்ப அங்க முன்னாடி நின்னுட்டு இருந்தவன் நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன், ஒழுங்கா சொல்லு அப்படின்ட்டு ஒரு லுக் விடுவா பாருங்க, பீதி ஆயிருவான். சரி, இனி இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.